அன்பினர்களே, இன்றைய சனிக்கிழமையின் இறுதி செய்தியாக வருகின்றது. வளைகுடாவில் தாக்குதல்கள் அரங்கேறி இருக்கின்றது. நாம் ஏற்கனவே காலை செய்தியாக தந்திருக்கின்றோம். ஈரானுக்குள் பலத்த அடிகள் அடித்திருக்கின்றன. ஈரானுக்குள்ளுக்குள் 2 சாத்தான்களும் அடித்திருக்கின்றார்கள். அதற்கு பதிலடியாக தற்பொழுது ஜலச்சந்தியில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று பற்றி எரிகின்றது. தீ அணைக்க முடியவில்லை. அது அவங்களின் ஈரானின் 95வது அலையில் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. பஹ்ரைன், குவைத், அமீரகம் மீது பலமான தாக்குதல்கள் செய்த விவரமும் நாம் தருகின்றோம். அதற்கு முன்பாக இந்த ஐநாவில் இவர் பஹ்ரைனு அதாவது ஜலச்சந்தியை போர்ஸ் பண்ணி பலாத்காரமாக ஆயுத முனை கொண்டு ஒரு தாக்குதல் அல்லது நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபை கூடி ஒரு பலாத்காரமாக ஜலச்சந்தியை திறக்கலாம் என்று ஒரு பிரேரணை கொண்டு மூவ் ஆகிக்கிறாரு பஹ்ரைன். அதை ரஷ்யாவும் சைனா வீட்டோவில் சாத்தி விட்டு இது எப்படி ஆள் அடிக்காம என்ன செய்வான்? இப்ப நீ இங்க சமாதானம் பேசுறேன் பாட்டாவை காட்டிட்டு அங்க போயிட்டு அவங்களை டாட்டா காட்டினா விடுவானா? அவனே வச்சான்டா கச்சேரியும் உங்களுக்கு இன்றைக்கு. அதுக்கடுத்தா போல சற்று முன்னர் இன்றைய சனிக்கிழமை இரவு 10 மணி கிட்ட நாங்க இந்த செய்தி தரப்புறோம். சற்று முன்னர் பெரும் குழப்பம் ஏற்படுவதற்கு முன்பு, அதாவது நாம சொல்லிக்கிறோம் இல்ல, 48 மணி நேரத்துக்கு முன்பாக ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை கற்காலத்துக்கு கொண்டு போகிறாராம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லேன் குரூப் எல்லாம் வந்துடுச்சு. அதாவது அவங்களோட தரை குரூப் எல்லாம் வந்துட்டாங்க. நாம ஏற்கனவே சந்திக்கிறோம் இல்ல, சீல் படை, டெல்டா போஸ்ட் என்று ஏகப்பட்ட போஸ்ட் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அநேகமாக என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட 5000 சவப்பட்டியாவது தேவைப்படும் என்னுடைய பார்வை இருக்கின்றது. இது யாராலும் சிரிச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுதான் கள நிலைமை இருக்கின்றது. மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பதற்காக 10 லட்சம் படைகள் ஈரானுக்குள் தயார் நிலையில் இருக்கின்றது. 10 லட்சம். இப்ப சாடி பாலாக்களுக்கு சும்மா இருந்த தோக்குகள்லாம் இனி வேலை தான். இவ்வளவு நாளும் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏவுகணை தானே. இப்ப சொந்த தோக்கு சொந்த கையில போட்டு பழுக்கப்புறம் பார்க்கலாம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை இன்று இரவு கொடுத்திருக்கின்றார். 48 மணி நேரம் என்பது நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையாக காலை மாலை வரும். எப்படியும் நாம செவ்வாய்க்கிழமை இதே இரவில் நாம் நேயப்பட்ட செய்தியுடன் சந்திக்கலாம். அநேகமாக இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி யுத்தமாகவும் இது இருக்கும். தோல்வி முகத்துடன் மீண்டும் அதை நீங்கள் பதிவு செஞ்சு வைக்கிறோம். அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளுடனும் உயிர் மற்றும் உடைமைகள் இழப்புகளுடன் மிகப்பெரிய தோல்வியுடன் ஜலச்சந்தியை விட்டு வெளியேறும் தருணம் வந்து கொண்டிருக்கு என்பதை சொல்லி நாம் மீண்டும் அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு டீலுக்கு ஈரான் வரவில்லை என்றால் மிகப்பெரிய அது சிலவால அணுகுண்டாவும் இருக்கலாம். நாம தொடர்ந்து சொல்லி வரோம் இல்லை, இனி 7வது என்னப்பா செய்வான்? அணுகுண்டையும் தூக்கி போடுவான். நான் என்னுடைய பார்வை தெஹ்ரான் பக்கம் ஒரு 2 லட்சம் மக்களாவது அழிய வாய்ப்பு. சிறிய குண்டாக புதிதாக தயாரிக்கப்பட்ட குண்டாம் இருக்கு. ஏனெனில் ஒரு குண்டு போடப்பட்ட போது அதன் வேகம் அல்லது அதன் தாக்கம் அருகில் இருக்கின்ற அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் பரவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது குண்டுகள் 2 சைத்தானும் செய்து வச்சிருக்கலாம். இதை நாம் தொடர்ச்சியா சொல்லி வரோம். இதை எமது நீர்களுக்கு நாம் ஒரு சமயம் வரும்போது சொல்லுவோம். ஏனெனில் பெரிய குண்டெல்லாம் பெரிய சுற்றல் 50 கிலோமீட்டருக்கு சுத்தாமல் சுமார் 10-20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட எல்லைக்குள் தாக்கக்கூடிய சிறிய நியூக்ளியர் பாம்புகள் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வாங்கள் நாம் செய்திக்குள் நேரே சொல்லுவோம். ஹார்முஸ் ஜலச்சந்தி அருகே இஸ்ரேலிய கப்பலை தாக்கி தீக்கிரையாக்கியதாக ஈரானிய புரட்சி காவல் படை சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார்கள். வாஷிங்டனும் டெல் அவிவ் ஆட்சியும் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக திணித்த ஆக்கிரமிப்பு போருக்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் கடற்படை பிரிவுகள் ஹார்முஸ் ஜலச்சந்தி அருகே இஸ்ரேலுக்கு சொந்தமான வர்த்தக கப்பல் மீது ஆளில்லா விமான தாக்குதலை தொடர்ந்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலச்சந்தி அருகே அந்த கப்பல் தற்பொழுது தீப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று IRGC கடற்படையின் கட்டளை தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையின்படி MSC இசிகா கப்பல் ஆளில்லா வான்வெளி வாகனம் மூலம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பிறகு கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. முன்னதாக இன்றைய தினம் டெல் அவிவ் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு ராணுவ மற்றும் தொழில்நுட்ப மையங்கள், அத்துடன் இஸ்ரேலிய ராணுவத்தின் தளபதிகள் மற்றும் பிரிவுகளின் இடங்கள், வழிகாட்டப்பட்ட போர்க்குண்டுகள் மற்றும் பல எரிகணைகள் பொருத்தப்பட்ட ஹரம் ஷஹர், ஹைபர் சேகன் மற்றும் இமாத் உள்ளிட்ட
திட மற்றும் திரவ எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அழிவுகரமான ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைக்கப்பட்டதாக IRGC தெரிவித்திருக்கிறது. சக்தி வாய்ந்த ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிப்பதில் இஸ்ரேலிய ஆட்சியின் மேம்பட்ட அமைப்புகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து தொடர்ச்சியான தாக்குதலுக்கு மத்தியில் ஆழமான பதிலடி தாக்குதல்கள் தந்திரத்தின் ஒரு பகுதியாக டிமோனா, அதாவது இஸ்ரேலின் டிமோனா, நேகோவ், பெர்ஷபா மற்றும் ரமத்கான் ஆகிய இடங்களை குறிவைத்து தாக்கியதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் பிராந்திய தளங்களிலும் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை குறிவைத்து தொடர்ச்சியான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தி பதிலடி நடவடிக்கைகளை செய்திருப்பதாகவே அந்த தகவல் தெரிவிக்கிறது. பதிலடி தாக்குதலின் 95வது அலையில் ஈரான் அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணை மற்றும் அமைப்பு மற்றும் ஹிமார்ஸ் ராக்கெட் தளங்களை தாக்கி இருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் வான்வழி படை மற்றும் கடற்படைகள் பதிலடி நடவடிக்கையின் 95வது அலையின் ஒரு பகுதியாக வடக்கு பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள பிற முக்கிய இலக்குகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். சனிக்கிழமை இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின் IRGCயின் மக்கள் தொடர்பு துறை இன்று காலை ஒரு விரிவான பன்முக நடவடிக்கைகளை தொடங்கியதாக அறிவித்திருக்கின்றது. போரின் 95வது அலையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பதிலடி தாக்குதல்களில் ஹஜ் ஹாசிம், ஹைபர், ஷகான் மற்றும் கதர் உள்ளிட்ட IRGCயின் மேம்பட்ட அட்வான்டேஜ் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ஹிமார்ஸ் ராக்கெட் தளங்கள் மற்றும் வடக்கு பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பு ஆகியவை இந்த நடவடிக்கைகளில் அளிக்கப்பட்ட முக்கிய இலக்குகளில் அடங்கும் என்றும் IRG தெரிவித்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ஹிமார்ஸ் ஏவுகணை ஏவுதள பிரிவுகள் ஒரு கட்டளை மையம் மற்றும் மூத்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் பயிற்சிப்பாளருக்கான பயிற்சி மையம் ஆகியவற்றையும் ஈரானிய படைகள் அழித்து நொறுக்கி இருக்கின்றது. இந்த அறிக்கையின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கிளின் வசதிகளும் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைக்கப்பட்ட கடற்படை தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள கலீபா பின் சல்மான் துறைமுகத்தில் 3ஆம் தரப்பு கொடியின் கீழ் இயங்கும் இஸ்ரேலிய வர்த்தக கப்பலான MSC இஷிகா வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டதாகவும் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் போது கதர் பல்முனை ஏவுகணைகள் அடங்கிய கடுமையான தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் உள்ள பல இடங்களும் குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த கூட்டு நடவடிக்கையின் ஆக்கிரமிப்பு தொடங்கி ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களால் பில்லியன் கணக்கான டாலர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் சவுதி அரேபியாவின் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தின் மீது மார்ச் 27 அன்று நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலின் போது அமெரிக்க விமானப்படையின் மிக முக்கியமான E3 சென்ட் எவாக்ஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான இந்த பதிலடி தாக்குதல்களில் ரேடார் அமைப்புகள், ரெட்மில் ஹை அல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் டாட் ஏவுகணை அமைப்பு மற்றும் ரீப்பர் ஆளில்லா விமானங்கள் ஆகியவை சேதமடைந்ததாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை புஷேர் அணுமின் நிலையம் மீதான 4வது தாக்குதலுக்கு பிறகு அங்கு கதிரியக்க பேரழிவு குறித்து ஈரான் எச்சரிக்கை தெரிவித்திருக்கு. அதாவது ஈரானின் புஷேர் அணுமின் நிலையம் மீதான 4வது தாக்குதலும் இன்று காலை அரங்கேற்றி இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாக நாட்டின் ஒரே அணுமின் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்படும் தொடர் தாக்குதல்கள் இப்பகுதியில் ஒரு மாபெரும் கதிரியக்க பேரழிவுக்கு வழிவகுக்கக்கூடும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அரக்ஷி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தென்மேற்கு ஈரானில் பாரசீக வளைகுடா கடற்கரையில் அமைந்துள்ள புஷேர் அணுமின் நிலையம் மீது இன்று காலை மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் கதிரியக்க வீழ்ச்சிக்கு வழிவகுத்து இப்பகுதி முழுவதும் உள்ள மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படக்கூடும் என்றும் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார்.
2022 ஆண்டின் தொடக்கத்தில் யுக்ரைனில் ஒரு பெரிய அணுமின் நிலையத்தின் மீது ரஷ்யா நடத்தியதாக கூறப்படும் இதே போன்ற தாக்குதலுடன் ஒப்பிட்டு பேசிய வெளியுறவு அமைச்சர் ஈரானின் அணுசக்தி நிலையங்களின் மீதான மிகவும் அபாயகரமான தாக்குதலை கண்டிப்பதில் மேற்கத்திய அரசாங்கங்களின் மௌனத்தையும் செயலற்ற தன்மையையும் விமர்சித்திருக்கிறார். யுக்ரைனில் உள்ள ஷபரிஷிமா அணுமின் நிலையத்திற்கு அருகில் நடந்த மோதல்கள் குறித்து மேற்கத்திய நாடுகள் வெளிப்படுத்திய சீற்றத்தை நினைவில் கொள்ளுங்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் நமது புஷேர் ஆலை மீது இதுவரை 4 முறை குண்டு வீசியுள்ளன. கதிரியக்க வீழ்ச்சியானது தெஹ்ரானில் அல்ல, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் தலைநகரங்களில் உயிர்களை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் பாரசீக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் உறுப்பு நாடுகளை குறிப்பிட்டு அவர் கூறியிருக்கின்றார். சனிக்கிழமை அன்று இன்று நாட்டின் பெட்ரோலிய வேதிப்பொருள் நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உட்பட ஈரானின் பொதுமக்கள் மற்றும் இராணுவம் இல்லாத உட்கட்டமைப்புகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களையும் அரக்ஷி அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இன்றைய தாக்குதல்கள் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உண்மையான தன்மையும் ஒரு வளரும் நாடான ஈரானின் பொருளாதார மற்றும் குடிமை திறன்களை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதையும் அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்கள் பெட்ரோலிய கெமிக்கல் பொருட்கள் மீதான தாக்குதல்களும் உண்மையான நோக்கங்களையே வெளிப்படுத்துது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எரிசக்தி போக்குவரத்திற்கான தனது கட்டுப்பாடுகளை ஈரான் கடுமையாக்கியுள்ளது. இதனால் சர்வதேச எண்ணெய் விலைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளன என்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் முழுமையாக தண்டிக்கப்படும் வரை இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஈரானிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் நேயர்களே, இன்று வளைகுடாவில் நடைபெற்ற முற்றுமுழுதான செய்திகளை வழங்கி இருக்கின்றோம். 94வது அலை செய்திகள் இன்று காலை உங்களை அடைகின்றது. நாம் அந்த செய்திகளையும் உங்களுக்கு ஏராளமான தாக்குதல் செய்திகளை தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.